நீங்கள் ஒரு ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது ரூ. 300 ரூ. 400 ரூ. 500 ஆகும்போதும் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த ரூ. 100 60 ரூபா 50 ஆகும்போதும் கிடைக்கக்கூடிய சோகமோ துக்கமோ ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை என்னைக்காவது நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஃபினான்ஷியல் லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பட் அந்த பெரும் துக்கத்துக்கும் சோகத்துக்கும் காரணமாக இருக்கிறது சைக்காலஜி, உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த உளவியல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு தியரி மூலமாகவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் எளிமையாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1979 2 எக்கனாமிஸ்ட், ஒருத்தர் பேர் டேனியல் கனேமன், இன்னொருத்தர் பேர் அமோஸ் ட்வெர்ஸ்கி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த தியரிக்கு பேர் ப்ராஸ்பெக்ட் தியரி. இந்த தியரிக்காக 2002 டேனியல் கனேமன் நோபல் பரிசு கூட பெற்றார். ஸோ அந்த தியரி என்னன்றதை இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்ம உளவியல், இது சம்மந்தமான உளவியல் நமக்கு தெளிவாக புரியும். அந்த உளவியல் புரிஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம கிரிப்டோவில் டென்ஷன் இல்லாமல், லாஸ் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பயணிக்கலாம். ப்ராஸ்பெக்ட் தியரி, இதுதான் அவங்க ப்ரப்போஸ் பண்ண தியரி. ப்ராஸ்பெக்ட் தியரி. ஸோ இதுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று, இந்த லைனில் மேல் பாகத்தை என்னன்னு குறிக்கிறாங்கன்னா ஹாப்பினஸ்ஸாக குறிக்கிறாங்க. கீழே இருக்க இந்த பாட்டம் பெயின், அதாவது வலி. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஹரிசான்டல் லைன் ஒன்று, அதில் இந்த பக்கம் கெயினு, இந்த பக்கம் லாஸ். இந்த பக்கம் லாஸு, இந்த பக்கம் கெயினு, இங்கே ஹாப்பினஸ்ஸு, இங்கே பெயின். ரைட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் மனிதர் ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறாரு, லாபம் சம்பாதிக்கிறாருன்னா அது இந்த இடத்துல சம்பாதிச்சிருக்காரு ரூ. 100. ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். சரிங்களா? அதே மனிதர் ஒரு ரூ. 100 இழக்கிறாரு, அதாவது லாஸ் ஆகுதுன்னா அது இங்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ ரூ. 100 சம்பாதிக்கிறதுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட ரூ. 100 இழக்கும் போதும் கிடைக்கிற பெயினோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராஸ்பெக்ட் தியரின்னா எப்படி அவங்க விளக்குறாங்கன்னா, தி ஐடியா தட் இன்வெஸ்டர் பிளேஸ் மோர் வெயிட் ஆன் தி பெர்சீவ்டு லாஸஸ் தேன் பெர்சீவ்டு கெயின். இப்படித்தான் ஆக்சுவலாக அந்த ப்ராஸ்பெக்ட் தியரியை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் இட் ஆக்சுவலி? திஸ் இஸ் ரிலேட்டட் டு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், a branch of psychology-ன்னு சொல்லலாம். It focuses on how individuals choose between alternatives where risk is involved and various results or outcomes are possible. சுருக்கமாக இந்த ப்ராஸ்பெக்ட் தியரியோட முடிவை அவங்க எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, தி லாஸ் ஹேஸ் a greater emotional impact than the gain. அதாவது தி லாஸ் மேட்டர்ஸ் மோர் தேன் தி கெயின் அப்படின்ட்டு தான் அந்த முடிவை அவங்க அறிவிக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறதா இருந்தால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் மனிதர் ஒரு ரூ. 500 சூதாட்டத்தில் ஜெயிக்கிறார். அதே மாதிரி இன்னொரு மனிதர் ஒரு ரூ. 500 சூதாட்டத்தில் இழக்கிறார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸாம்பிள். ஒரு மனிதர் ரூ. 500 சூதாட்டத்தில் ஜெயிக்கிறாரு, இன்னொரு மனிதர் ரூ. 500 சூதாட்டத்தில் இழக்கிறாரு. இப்போது எதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 500 இழந்தவர் மறுபடியும் ஒரு ரூ. 500 வச்சு சூதாடுவார். என்ன காரணம்னா, விட்டதை பிடிக்கணும், அந்த ரூ. 500 நான் இழந்த ரூ. 500 நான் மறுபடியும் சம்பாதிக்கிறோம்னு வருவார். அந்த ரூ. 500 இழந்தவருக்கு ஏற்பட்ட துக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எமோஷ்னலி ட்ரிகர் ஆகி ஒரு டெசிஷனை எடுத்து இன்னொரு ரூ. 500 அவர் என்ன பண்ணுறாருன்னா சூதாடுறாரு. இதைத்தான் 1979 அழகாக ஒரு தியரியாக உருவெடுத்து ப்ராஸ்பெக்ட் தியரின்னு கொண்டு வந்தாங்க. இந்த ப்ராஸ்பெக்ட் தியரியில் 2 ஃபேஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். டெசிஷன் மேக்கிங்க்கு 2 ஃபேஸாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒரு ரூ. 100 வாங்கின கிரிப்டோ ரூ. 500 ஆகியிருந்தாலும் சரி, ரூ. 100 வாங்கின கிரிப்டோ ரூ. 50 ரூ. 60 ஆகியிருந்தாலும் சரி, ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும், ஒரு முடிவு எடுத்தாகணும். ஸோ யூஸ்வலாக 2 ஃபேஸ்ன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் எடிட்டிங் ஃபேஸ், ரெண்டாவது எவாலுவேஷன் ஃபேஸ்ன்னு 2 ஃபேஸாக அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ ரூ. 100 வாங்கினது ரூ. 500 ஆகும்போது கிடைக்கிற சந்தோஷம் கம்மியாக இருக்கும். ஸோ யூ டோன்ட் டென்ட் டு டேக் எனி டெசிஷன்ஸ். அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்டர் விற்க மாட்டாங்க. டெசிஷன் எடுத்தால் தான் என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறதில்ல, விற்காததுக்கு காரணம் இந்த உளவியல் பிரச்சனை. ஸோ சந்தோஷம் கம்மியாக இருக்கனால அவங்க என்ன பண்ணுறதில்ல, விற்கிறதில்ல. அதே ரூ. 100 வாங்கினது ரூ. 60 ரூ. 50 வாங்கும்போது துக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். துக்கம், அதாவது எமோஷ்னலி ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் ஆகிருப்பாங்க. அந்த சமயத்தில்
ஸ்பான்டேனியஸாக இன்ஸ்டன்டேனியஸாக ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும்ட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வி ஆல்வேஸ் மேக் சாய்ஸஸ் தட் வில் மினிமைஸ் பாசிபிள் லாஸஸ் ரேதர் தென் மேக்ஸிமைஸ் பாசிபிள் கெயின்ஸ். அதாவது வந்து ரிஸ்க், ஐயோ நம்மளுடைய 100 ரூபாய் 60 ரூபாய் ஆச்சு, அது 0 ஆயிர போகுது அப்படின்றதுக்காகத்தான் டெசிஷன் எடுக்கிற மொழிய 100 ரூபாய் 500 ரூபாய் ஆகும்போதும் அதை மறுபடியும் விற்றுட்டு மறுபடியும் மேக்ஸிமைஸ் பண்ணுன்ற எண்ண ஓட்டம் நமக்கு என்ன வரதே இல்லை. இதுதான் இன்வெஸ்டர்ஸோட அந்த பிஹேவியரியல் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அந்த பிஹேவியர், அந்த அவங்களுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த செயலாக்கம், இந்த செயலாக்கத்தை மாற்றிக்கிறதா தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் பெரிய லெவலில் ஜெயிக்கவே முடியும். ஸோ இந்த எடிட்டிங் ஃபேஸு, எவால்யூவேஷன் ஃபேஸு. எடிட்டிங் ஃபேஸில் வந்து நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டோம், டெசிஷன்ஸை தூண்ட வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய எமோஷன்ஸ் போகும். எவால்யூவேஷன் ஃபேஸில் வந்து அந்த எடிட்டிங் ஃபேஸில் இருந்தக்கூடிய எமோஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ எப்பவுமே நம்ம டெசிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக இருக்கும், ஒரு தலைபட்சமாக இருக்கும். ஸோ எப்படி பயாஸ்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் அப்பாக இருக்கும்போது நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்னா, அதாவது 100 ரூபான்றது 500 ரூபாய் போயிருக்கும்போதும் நமக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கும். என்ன பிலீஃப் இருக்கும்னா, 500 ரூபாய்க்கு இருக்கிறது 5000 ரூபாய்க்கு போயிடாதா, 1000 ரூபாய்க்கு போயிடாதா, 10,000 ரூபாய்க்கு போயிடாதான்னு அப்நார்மல் டார்கெட்ஸு, இம்பாசிபிள் டார்கெட்ஸை நோக்கி இருக்கும். அது ஹை ப்ராபபிலிட்டி. ஆனால் அந்த 500 ரூபாய் இருக்கிறது மறுபடியும் 60 ரூபா அல்லது 50 ரூபா வருமா அப்படின்றது லோ ப்ராபபிலிட்டி. அதை நம்ம சிந்திக்கவே மாட்டோம். இதுதான் வந்து பயாஸ்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த 500 ரூபாய் 100 ரூபான்றது 500 ரூபாய் போச்சு, அந்த 500 ரூபான்றது 50 ரூபாய்க்கு வரதுக்கு சான்சஸ் உண்டு. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னால் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு கெட்ட நியூஸ் மார்க்கெட்டில் வர மாதிரி இருந்ததுன்னா, நம்ம 100 ரூபான்றது 500 ரூபாய் இருக்கும், அந்த 500 ரூபான்றது என்னங்க ஆகும்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா 40 ரூபா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஹை ப்ராபபிலிட்டியை மட்டுமே நான் நம்புவோம் இல்லையா, லோ ப்ராபபிலிட்டியாக இருக்கக்கூடியதை நம்ப மாட்டோம். எப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டின்றது 500 இப்போ 100 ரூபா தான் 500 போச்சு, 500ன்றது 1000 போகும், 1000ன்றது 5000 போகுன்றத நம்பிக்கை நம்ம பயாஸ்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி இருப்போம் முடிய. இந்த லோ ப்ராபபிலிட்டின்றது அந்த ஏதாவது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட், பிளாக் ஃப்ரைடே ஈவெண்ட்னு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் சடனாக மார்க்கெட் கிராஷ் ஆகி 500 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு வருன்றதை நம்ப மாட்டோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பேக்கெட்டில் ஏதாவது ஒரு பொருள் விற்கிறாங்க, அந்த பொருளில் 99% ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தா ஓகேன்னு நம்ம வாங்குவோம். ஆனால் 1% ஃபேட் அப்படின்னு போட்டிருந்தா இது ஃபேட் இருக்குன்னு வாங்காம விட்டுருவோம். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் 99% ஃபேட் ஃப்ரீன்னு போடுறத நம்புவோம் மொழியா, 1% ஃபேட்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டோம். இதுதான் அந்த பர்டிகுலர் தியரியோட முடிவு. அந்த தியரி இதுதான் வந்து வலியுறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தியரி பார்த்துட்டோம், ரெண்டாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷன்ஸ், அதாவது வந்து ஒரு கேவலமான டெசிஷன், ஒரு ஹேஸ்டி டெசிஷன், ஒரு இன்கரெக்ட் டெசிஷன் வந்து எப்போல்லாம் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டம்ப் ஆகும்போது தான் எடுப்போம். மார்க்கெட் அப் ஆகும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆட்கள் எடுக்கிறது கிடையாது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரிமெண்ட்டு டு டெஸ்ட் யுவர் எமோஷன்ஸ், டெம்டேஷன்ஸ், வில் பவர், செல்ஃப் டிசிப்ளின், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எந்த வருஷத்தில் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960. யார் கண்டக்ட் பண்ணான்னா வால்டர் மிஷேல் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டக்ட் பண்ணார். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் மார்ஷ்மெல்லோ டெஸ்ட். இது வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் தான் இன்றைக்கும் நம்ம அதே மிஸ்டேக்ஸை பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 வயசுலேருந்து 6-7 வயசு குழந்தைகளை எடுத்துக்கிட்டாங்க. செட் ஆஃப் குழந்தைகள், ஒரு 50-60 குழந்தைகளை எடுத்து ஒரு பெரிய ரூம்குள்ளே கொண்டுட்டு போய் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக உட்கார வச்சுட்டாங்க. அந்த குழந்தைகள் முன்னாடி ஒரு டேபிள் வைக்கிறாங்க. அந்த டேபிளில் ஒரு மார்ஷ்மெல்லோ, ஒரு சாக்லேட்டை வச்சிடுறாங்க. வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேணும்னா இப்போ அந்த சாக்லேட்டை சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சாக்லேட் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேறு இடத்துலேருந்து ஒரு வீடியோ கேமரா வச்சு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. சில குழந்தைகள் அந்த சாக்லேட்டை உடனே எடுத்து சாப்பிட்ருது, சில குழந்தைகள் வெயிட் பண்ணுது. அப்படியே அந்த 20 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு 2 சாக்லேட் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ அப்படி வெயிட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதுன்றதை கவனிக்கும் போது சில ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த குழந்தைகள் ஃபாலோ பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு சில குழந்தைகள் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட்டை பார்த்தா தானே நம்ம டெம்ட் ஆகும், பார்த்தா தானே நமக்கு திங்கிறதுக்கு தோணும், அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டாங்க. சில குழந்தைகள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை தானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சாக்லேட்டை பார்க்காம வேறு ஏதாவது நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறது, வேறு எங்கேயோ மேலே பார்க்குறது, வானத்தை பார்க்குறது, தரையை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடலை. ஆனால் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, தங்களை தானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 3வது செட் ஆஃப் குழந்தைகள், சாக்லேட் சாப்பிடாத குழந்தைகள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த
சேரை போட்டு குத்துறது, அந்த டேபிளை போட்டு குத்துறது, டேபிளை உதைக்கிறது, கோவத்தை காட்டினாங்க. ஆனால் என்ன பண்ணலை, சாப்பிடல. இப்படி தான் அந்த டெஸ்ட்டை கன்க்ளூட் பண்ணாங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே குழந்தைகளோட பெற்றோர்களை கூப்பிட்டு அந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதும், எந்த குழந்தைகள்லாம் சாக்லேட் சாப்பிடாம அந்த 20 நிமிஷம் வெயிட் பண்ணாங்களோ அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப அறிவில் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நிறைய பொறுப்புணர்ச்சி இருந்துச்சு. அவங்க ஒரு நல்ல சிட்டிசனாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இருந்தது. இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து மறுபடியும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, அதாவது 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ட்ரி பண்ணும்போதும் அந்த குழந்தைங்கள்லாம் பெரிய லெவலில் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருந்தாங்க. டெஸ்ட்டில் ரொம்ப நேரம் அந்த சாக்லேட்டை சாப்பிடாம இருந்த ஒரு பர்டிகுலர் குழந்தை தான் சூசன் ஊ சிஸ்கி. இவங்க யாருன்னா யூடியூபோட, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த யூடியூபோட சிஓவாக இருந்தவங்க. 2014லேருந்து 2023 வரைக்கும் அவங்க தான் சிஓவாக இருந்தாங்க. அவங்க தான் அதிக நேரமாக வந்து அந்த பர்டிகுலர் சாக்லேட்டை மார்ஷ்மெலோவை சாப்பிடாமல் இருந்தது. ஸோ இப்போலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யாரெல்லாம் அந்த சாக்லேட்டை சாப்பிடாம அந்த டெம்டேஷன்ஸ், அந்த செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் அதை வந்து பின்பற்றினாங்களோ அவங்கெல்லாம் பெரிய லெவலில் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஆனாங்க. அவங்க பெரிய பொசிஷன்ஸில் பெரிய பெரிய வேலையில், பெரிய பெரிய பிஸ்னஸில் அவங்க பொடிக்கட்டி பறந்த மனிதர்களாக இருந்தாங்க. இப்போ இது வந்து இதுக்கும் நம்மளுடைய கிரிப்டோக்கும் என்ன சம்மந்தம்? மார்க்கெட் பம்ப் ஆகும்போதும் நம்ம எந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல, எஸ்பெஷலி ஹாஸ்டி டெசிஷன்ஸு, நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல, கெட்ட டெசிஷன்ஸ் எடுக்கல. பிகாஸ் சந்தோஷம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கெயின்ஸில். மார்க்கெட் டம்ப் ஆகும்போதும் அளவுக்கு அதிகமான துக்கம் இருக்கும். வி யூஸ் டு டேக் சம் இன்கரெக்ட் டெசிஷன்ஸ், ஹாஸ்டி டெசிஷன்ஸ். அப்படித்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரிப்டோவில் அல்லது எனி இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தாலும், ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கையில் இருக்க ஹோல்டிங்ஸை வித்துடுறாங்க. யாரெல்லாம் வந்து விற்காமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க, யாரெல்லாம் மார்ஷ்மெல்ல சாப்பிடலையோ அந்த மாதிரி குழந்தைங்க, யாரெல்லாம் விற்றாங்களோ அதை உடனே சாப்பிட்டுட்டு இப்போதைக்கு போதுன்ட்டான்ட்டு வெளியில் போயிடுறது. இந்த டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமாக இருந்த பங்கு வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், டெம்ப்டேஷன்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம், செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இதைத்தான் இந்த டெஸ்ட் மூலமாக அவர் வலியுறுத்தினார். எத்தனை பேர் சாதாரண மனிதராக இருந்துட்டு போகிறீங்க, அல்லது சூசன் மாதிரி ஒரு பெரிய லெவலில் போய் உச்சத்துக்கு போக போகிறீங்கன்றது உங்களுடைய ஆக்ஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள் என்றைக்குமே கரெக்டாக இருக்காது. நிதானமாக யோசித்து, யார் சொல்கிறதையும் கேட்காதுங்க. நீங்களே போய் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு பொறுமையாக உட்காந்து ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த டெசிஷன்ஸ் இருந்தாலும் எடுங்க. இதுதான் இந்த எபிசோடில் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். இது வந்து கிரிப்டோவில் இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸில் இருந்தாலும் சரி, எனி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு எபிசோடில் ஒரு காயின் அல்லது டோக்கனோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.